உலகம் என்ற வார்த்தையையும் ஞானம் என்ற வார்த்தையையும் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தான் வந்து உலகத்தில் வந்து இனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொன்னதே வந்து தமிழினம் தான் அப்படிங்கிறது. அது தொல்காப்பியத்தில் 512 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் அகராதியை உருவாக்குறான். எங்க இத்தாலி நாட்டில இருந்து வந்து பெயர் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி, பொருள் அகராதின்னு அது 4 பிரிவு இருக்குது. சதுர அகராதிங்கிறது அதனால தான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சிதம்பரனார் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. சிறைக்கு போறது ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. இசைத்தமிழ் நூல் கருணாமிர்த சாகரம் என்னும் ஒரு பெரிய அரும்பெரும் நூலை எழுதியவர். அது வந்து அது எத்தனை பக்கத்தில் எழுதினாரு? ஒரு 2000 பக்கங்களை கொண்ட 2000 பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய வந்து கருணாமிர்த சாகரம் என்கின்ற ஒரு இசைத்தமிழ் நூலை வந்து எழுதி தமிழ் கூறும் நல்லுலகுக்கு சமர்ப்பித்த பெருமைக்குரிய தமிழறிஞர். ஏன் மேடை பேச்சு? அதுக்கு முன்னாடி யாரும் மேடையில் பேசலையா? மேடையில் வந்து பேசும்போது எல்லாம் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க. தமிழ்ல பேசின தனித்தமிழ்ல முதல்ல மேடையில் ஏறி முழங்கி தமிழ்ல பேச முடியுங்கிறதுக்கு வந்து பாத்வே அமைச்சு கொடுத்தவர் கல்யாண சுந்தரனார் என்று சொன்னால் அது மிகையாக 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அப்படிங்கிற ஒரு அரிய நூலை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டவர். தமிழ்ஸ் 1800 years ago அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். உலகம் அப்படிங்கிற உருண்டைக்கே வந்து உலகம் என்றும் ஞானம் என்றும் பெயர் சூட்டியவர்கள் தமிழர்கள். இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே பாதி சில பேர், கமலஹாசன்லாம் வந்து சவுண்டாக இதை பேச மாட்டேங்கிறார். தமிழை வந்து அழகாக படைக்க சொல்லி தாண்டா என்னை வந்து படைச்சான்னு திருமூலர் 300 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததா வேர்ல்டில் அவங்ககிட்டயுமே இல்லாத ரெக்கார்டு நம்மகிட்ட தான் இருக்குது தமிழா. ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். ஏனென்றால் நம்ம போன எபிசோடில் அசகலத்தூர் ராஜேந்திரன் என்பவரை எதிர்பாராமல் சந்தித்து நான் அவரிடம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சின்ன உரையாடல் மூலமாக அவர் ஒரு தமிழ் களஞ்சியம், தமிழ் கற்றவர், தமிழ் உணர்ந்தவர், அவருக்குள்ளே வந்து தமிழ் சிந்தனை, தமிழ் ஆற்றல், தமிழ் பேசுகின்ற ஆற்றல், தமிழை பற்றிய ஆழ்ந்த அறிவு இத்தனையும் இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்ததன் அடிப்படையில் அவரோடு பேசி மகிழ்வதிலே நான் மட்டுமே வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கருதாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நோக்கத்தில் தான் நான் அவரை கொண்டு வந்து பேச வைத்தேன். தமிழ் கூறும் நல்லுலகில் வந்து இவ்வளோ பேர் இதை வந்து கண்காணிப்பீங்க. என்னங்க எனக்கு வந்து ஹலோ நீங்கள் கொஞ்சம் பேச்சு நிறுத்துங்க, அவரை பேச விடுங்க அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆர்ஆர் ரிவ்யூ வந்து உலகத்தில் எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு வந்து இதுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லலைனாலும் நான் குறிப்பிட்டால் வந்து இந்த உலகத்தமிழர் பேரவை அப்படிங்கிற ஒரு உலகத்தமிழர் பேரவையினோடனே பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ் கூறும் நல்லுலகில் வந்து எனக்கு மூத்தவர்கள், தமிழறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. எண்ணிலடங்காத தமிழ் சான்றோர்கள் இருக்கீங்க. தமிழ் பேராசிரியை ஒரு அம்மா பேசியிருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுனால உங்கள் பேச்செல்லாம் கேட்டிருக்கோம், உங்கள் ரிவ்யூலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், நானும் ராஜேந்திரனும் அதை உள்வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவே இப்போ உங்கள் கேள்வி சில கேள்விகளுக்கு மட்டும் நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் கேட்டபடி இதோ அசகலத்தூர் ராஜேந்திரன் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆர்ஆர் ரிவ்யூஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐயா கேட்டுக்கிட்டு என்னங்க எனக்கு தெரிந்தவற்றை நான் அவரிடம் சொல்கிறேன். இப்போ உலகத்தமிழர் பேரவையிலிருந்து ராஜேந்திரன் காணொலியின் தலைப்பை தமிழில் மாற்றுங்கள் அப்படின்னா அவர் ஒரு பெரிய தமிழ் பற்றாளர். உங்கள் தளத்தின் பெயர்லாம் வந்து தமிழில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் தீரணும், தலைவலி தீரணும்னு முடிவு பண்ணிட்டா ஆஸ்பிரின் ஒரு மாத்திரையை போடணும். நாங்கள் வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ளே போகும்போது யூடியூப் அப்படிங்கிறத உன்னுடைய குழாய் அப்படி நம்ம சொல்ல முடியாது, அதை யூடியூப்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் அவன் வந்து ஒரு இமெயில் வைக்க சொல்கிறான்னு வைங்களேன். அந்த இமெயிலுக்கு அவனுக்கு ஏற்ற பேர் தான் ஆர்ஆர் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ராஜேந்திர ராஜாவுடைய ரிவ்யூஸ். என்னுடைய ரிவ்யூஸை தான் வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸ்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய பேரில் தான் இது இயங்குது. அதனால என்னுடைய பேர் ஆர்ஆர் ரிவ்யூஸ்ன்னு இருக்குது. ரைட்டு, அது முடிஞ்ச வரைக்கும் ராஜபார்வை அப்படின்னு மாற்றலாமா, தமிழ் பெயரில் வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 பேரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த பெயரை வந்து இந்த தளத்துக்கு வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது ஏற்புடையதா என்று எங்கள் கமிட்டியில் கேட்டுட்டு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னங்க இது வந்து நான் சொல்ல வேண்டிய பதில். ஏன்னா தளத்தை பெயரை மாற்றுங்கள் அப்படின்னா தளம் என்னுடையது, நீங்கள் பேச்சாளர். இப்போ கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு,
இன்னும் வந்து நிறைய எபிசோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு கோபாலகிருஷ்ணன். நீங்கள் நிறைய எபிசோடுக்கு விழுப்புரத்துலேருந்து வருவதற்கு தயாராக இருக்கீங்களா? மக்கள் இவ்வளோ பேர் உங்களை விரும்புகிறாங்க, இவ்வளோ பேர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே கமெண்ட் சொல்ல விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் தனிமையில் கிராமத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புத்தகங்களை ஊன்றி கவனித்த போது இது நமக்கு தேவைன்னு படிச்சிருப்பீங்க. இது இப்படி ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் படிக்கலை. ஆக இப்போ வந்து இந்த பேச்சை கேட்க ஜனங்க விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதன்படி நான் பேச விருப்பப்படுறேன். ஆனால் உங்களுடைய ஆதரவுகள் இருக்குமெனில் நானும் பேசுவதற்கு உடன்படுகிறேன். எந்த மாதிரியான தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி என்னை தயார்படுத்தி கொண்டு வந்து பேசுகிறேன். இப்போ இலங்கை தமிழர் ஒருத்தர் பேசுறாரு. இலங்கை தமிழ்ல வந்து எங்க ஊர்ல அது வேட்டின்னு தான் சொல்லுவோம். புதுக்கோட்டையில் ஒருத்தர் சொல்றாரு எங்க ஊர்ல அது வேட்டின்னு தான் சொல்லுவோம். தஞ்சாவூர்காரர் சொல்றாரு வேஷ்டி அப்படின்னு. நாங்கள் அது ஈரோடுக்காரங்களோ இல்லை சேலத்துக்காரங்களோ வேஷ்டின்னு சொல்றாங்க, அல்லது வெளியூர். நாங்கள் அதை வேட்டின்னு தான் சொல்றோம். நம்ம பதிவு பண்ணதான் வளர்த்தியா நெய்றாங்க, அதை வெட்டி நீளமாக நெய்து இடுப்பில் கட்டும் அளவிற்கு 4 முழமாக வெட்டி எடுத்தது வேட்டி. வெட்டு வெட்டி அதான் வேட்டின்னு ஆயிருக்கு. என்ன எப்படி தமிழ் திருப்பி பெற்றுச்சு? வெட்டின்னு ஒரு சொல்லு இருக்குது, வினை சொல்லு இருக்குது. அது வெட்டினே வைக்க முடியாது, அதனால வேட்டி என்று வைத்திருக்கிறார்கள். துண்டு செய்யப்படுவது துண்டு, வெட்டப்படுவது வேட்டி. படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு என்பது போல வெட்டுவது வெட்டி வேட்டி என்று ஆகியுள்ளது. இப்போ வந்து அவர் இன்னொரு நண்பர் சொல்றாரு, என்ன சொன்னா ஆலயம் அப்படின்னு. இது நம்ம வந்து குதிரை லாயம், மாடு கட்டுறது மாடு லாயம் அப்படி சொல்றாங்களே, அது குதிரையும் மாடும் கற்றுக்கிற இடத்தை ஆலயம் போல் கருதியதால் அது வந்து லாயம் என்று வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஆலயம் அப்படிங்கிற பேர்ல தான் லாயம் வந்துச்சுன்னு சொன்னா அது சரியா? லாயம்ங்கிறது தமிழ் சொல்லு மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மாடு கட்டுற இடத்த மாட்டு தொழுவம்னு சொல்கிறோம். குதிரை கட்டின இடம் கொட்டடியில்னு இருக்கும்னு எண்ணுகிறேன். ஆலயங்கிறது தமிழ் சொல்லு இல்லை. அடுத்தது ராமு அருந்தவராஜா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வேட்டி தான் வேஷ்டியானது, கட்டம் வந்து கஷ்டமானது, நட்டம் நஷ்டமானது, இட்டம் இஷ்டமானது. வடமொழி உள்ளே வந்து சொல்லில் வந்து மொழி புகுத்தம் செய்தது. அதனால தான் வந்து இப்படிலாம் வந்து கட்டம் நட்டம் இட்டம் வேட்டி என்ற சொற்கள்லாம் வந்து இஸ் என்கின்ற மொழி உள்ளே வந்ததுனால தான் இப்படி திருப்பி பெற்றுச்சுங்க. அதை எப்படி திருப்பி பெற்று அது எப்படி மாறுச்சு? வேட்டிங்கிறது வேஷ்டின்னு மாற்றி கொண்டது மாதிரி போல கஷ்டங்கிறது கட்டம்ங்கிற சொல்லு தான் சரியான சொல்லு. கட்டத்துல இருந்து தான் கஷ்டம்னு அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க சமஸ்கிருதத்தை போல. ஆனால் கட்டம்னா ஒரு கட்டுறோம், தளர்த்தியா இருக்கிறத கட்டுறோம் இருக்கிறோம். அப்போ பொருளாதாரத்தில் நெருக்கடியாக ஈர்க்கப்படும் போது தான் அது நம்ம கட்டம்னு சொல்கிறோம். எனக்கு இப்போ ஒரு இக்கட்டான நிலைன்னு சொல்றது அதனால தான் கட்டமே சரியானது. அப்போ சரிதானே? சரிதானே. எனக்கு இது கட்டமான நேரம் அதுதான் சரி. இல்லை, இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி வந்து மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்து வேதாச்சலம் வேதாச்சலம் என்கின்ற அவர் பேர் வேதாச்சலம், மறைமலையடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, தமிழில் வந்து பிற மொழி சொற்கள் பிற மொழி எழுத்துக்கள் கலப்பை வந்து தவிர்த்து பிரித்து எடுக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு ஒரு பேரவையை உருவாக்கியிருக்கிறார்கள். உருவாக்கி மாபாடுபட்டு தான் வந்து தமிழை வந்து தனித்தமிழாய் உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு சில சொற்கள் வந்து வடமொழியாளர்களும் மற்றும் வந்து இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் வந்து நம்மளோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது, ஆரியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த போது சமஸ்கிருத மொழியை அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதும் அவங்க வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு திணிக்கவில்லை. பல நேரங்களில் வந்து சிலர் வந்து அந்த வார்த்தையோடு அவங்க மொழியை சேர்த்து பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். சில நேரங்களில் வந்து அந்த மொழி அவங்க பேசுகிறத பார்த்து இவங்க பேசுகிறதுனால அப்படி கலப்பு ஏற்பட்டுருச்சு. சில பேர் வேண்டுமென்று கூட வந்து இப்படியே தொடர்ந்து பேசி மொழிக்கலப்பை ஏற்படுத்துகிறவர்கள் சிலர் உண்டு என்பதும் 2-3 வேறு கருத்துக்களாக இருக்கிறது. இதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்து. எனினும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், தமிழில் வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டோம். எப்படி பிரித்து எடுத்துட்டோம்? நம்மகிட்ட இப்போ இருக்கிற தமிழ் வந்து மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1 ஆக வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து 31க்கு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்.
முடிவுக்கு வந்து ஒரு மொழியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடைஞ்சோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ராசேந்திர சோழன் வந்து நான் வந்து அரியலூர் டிஎஸ்பியாக இருக்கிற பொழுது ராசேந்திர சோழனுடைய ஆட்சியில் இருக்கிற அந்த ஊருக்கு இல்லையா, அந்த அரியலூர் பகுதியில் இருக்கிற அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் வந்து தலைநகராக வச்சு ராசேந்திர சோழன் ஆட்சி ஆண்டார். ராசேந்திர சோழன் ஆட்சி ஆண்ட அந்த கிராமத்திலாம் போய் பார்க்கிற பொழுது அரியலூர் டிஎஸ்பிக்கு அந்த ஜெயங்கொண்டம் வரைக்கும் கடலூர் வரைக்கும் இருக்கிற அத்தனை ஜூரிஸ்டிக்ஷனும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருது. அத்தனை பெயர்களுமே வந்து தமிழ் பெயர்களே வச்சுருக்காரு. என்னங்க வாய்க்கால், கால்வாய், என்னங்க அந்த ஏரி, குளம் அத்தனைக்குமே வந்து தமிழ் பெயரை சூட்டியிருக்கிறாரு. அதன் பிறகு ஏற்பட்ட இப்போ முகலாயருடைய வருகை, அப்புறம் வந்து கிருஷ்ணதேவராயுடைய வருகை, ஆங்கிலேயருடைய வருகை, மாலிகாபூருடைய வருகை, நம்ம மொழி மாற்றம் ஏற்பதற்கு எத்தனை மக்களுடைய கலப்பு இங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், ஆந்திராவில் வந்து கிருஷ்ணதேவராயர், நாயக்க மன்னர்கள் வருகை, இந்த மாதிரி வந்து இத்தனை பேருமே வந்து நம்மளோடு கலந்து வாழ்ந்து பேசி பழகுகின்ற பொழுது நம்ம மொழியில வந்து இயல்பாகவே வந்து மொழிக்குள்ள வந்து பல மொழி எழுத்துக்கள் வந்து உள்ள வந்துருச்சு. நான் என்ன சொல்ல போறேன்னா, இது வேதாச்சலம் பிள்ளை இருக்காரு பார்த்தீங்களா, மரமலை அடிகளுக்கு முன்பே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழை பொறுத்து தமிழை வளர்க்கறதுக்குன்னு புறப்படுற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து தமிழறிஞராக வந்திருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, தமிழில் புலமை உள்ளவர். அவர் வந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் வந்து பதிவு, அதாவது தமிழ் பதிவுகள், ஆனால் செயல் வடிவத்தில் தான் பதிவு செய்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய மாணவர் தான் ஊவே சாமிநாத ஐயர். அந்த ஊவே சாமிநாத, ஆனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துடைய மாணவராக இருந்த போலும் மாணவருக்கு எப்படி வந்து ஊவே சாமிநாத ஐயருக்கு வந்து தமிழ் தாத்தான்னு பேர் ஏன் வந்துச்சு? தமிழ் தாத்தான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவர் இவர்கள் செய்யாத வேலையை அவர் செய்தார். என்ன வேலை செஞ்சாரு? ஓலைச்சுவடிகளில் இருந்தத ஓலைச்சுவடிகள் இருந்த தமிழை ஆமா செல்லுக்கு கரையானுக்கு இரையாகாமல் ஆற்றில் கொண்டு போய் விடுவதிலிருந்து தடுத்து அதை அச்சில் ஏற்றியவர். இந்த ஊவேசாவுடைய அரும்பணிங்கிறது வந்து தமிழ் பணி அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாது. அவரை வந்து தமிழ் சமூகம் வந்து நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் மிகையாகாது. அப்புறம் வந்து நாமும் வேங்கடசாமியார் சில அருந்தமிழ் நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. தாமோதரனார் தொல்காப்பியத்தை ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பித்தவர். தொல்காப்பியத்தை ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பித்தவர் வந்து தாமோதரனார் தானா? தாமோதரன் சாமிநாதருக்கு முன்னாடியே வந்து தாமோதரனார் வந்து தொல்காப்பியத்தை வந்து ஓலைச்சுவடியிலிருந்து கன்வர்ஷன் பண்ணிட்டாரு. அப்போ வீரமாமுனிவர் நம்ம தமிழ்ல அகராதி இல்லாத முறையை அவர் நீக்கினாரு. தமிழ் அகராதியை உருவாக்குறான். எங்க இத்தாலி நாட்டில இருந்து வந்து நம்ம அரியலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சர்ச்சில் தங்கிட்டு இந்தியாவுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு மொழி இருக்குதுடா, இது வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்துக்களை கொண்ட ஒரு தனித்து இலங்கக்கூடிய ஒரு மொழி, இதில் வந்து 16 குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அந்த மொழியை கற்று தேர்ந்து இதுக்கு வந்து டிக்ஷனரி போடுற அளவுக்கு ஒருத்தன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அதாவது சொல்லவே முடியல, சொல்லவே வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வீரமாமுனியோடைய பணி தேம்பாவணியை ஏற்றாரு. என்னங்க தமிழ் எழுத்தை வந்து சீர்திருத்தம் பண்றாரு. சதுர அகராதிங்கிறத வந்து கொண்டு வந்ததே வந்து அவர்தான் இவ்வளவு ஒரு அரும்பணியை வந்து தமிழுக்கு ஆட்டியிருக்கிறாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. பெயர் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி, பொருள் அகராதின்னு அதுல 4 பிரிவு இருக்குது. சதுர அகராதிங்கிறது அதனால தான். இது வந்து நீங்க கேட்டுட்டபடி இந்த தமிழ் வந்து எப்படி கடந்து வந்துச்சு, யாரெல்லாம் வந்து இந்த தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தினாங்க இந்த பில்லர், இது வந்து நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு தான், நேயர்கள் கொடுத்த லிஸ்ட்டு. அவங்க என்னென்ன பணி ஆற்றினாங்க அப்படிங்கிறத வந்து தமிழ் கூறும் நல்லுலகு வந்து அவர்களெல்லாம் ஒரு நிமிடம் வந்து நின்று யோசித்து அவர்கள் பெயரை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அரும்பாடுபட்டு பதிவு செய்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இது ஒவ்வொருத்தருமே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இது தமிழுக்கு யாரெல்லாம் வந்து பணியாற்றிருக்காங்க,
நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே. அடுத்து வந்து ஜியு போப், அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? அவர் ஆற்றிய தொண்டு மிக சிறப்பான தொண்டு. திருக்குறள்ல நாலடியாரு திருவேங்கடத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது உலகத்திற்கு தெரிவித்தவர். சுப்பிரமணிய பாரதியை பத்தி சொல்லுங்க. சுப்பிரமணிய பாரதி தேசிய பாடல்களை பாடினாரு. நாட்டு தேசிய பாடல்கள், நாட்டு பாடல்கள், சீர்திருத்த கருத்துக்கள் அத்தனையுமே வந்து பதிவு செஞ்சு இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு, புத்தக வடிவில் கொடுத்திருக்கிறாரு. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு என்று சில காவியங்களையும் கொடுத்திருக்கிறார். சரி, எஸ் வையாபுரியார். எஸ் வையாபுரியாருடைய தொண்டும் அருந்தொண்டு. அவரு அகராதி, தமிழ் அகராதி, தமிழ் பேரகராதி அப்படி சொல்லுங்க. தமிழ் பேரகராதி பதிப்பித்தவர். லெக்சிகன் சொல்லுவாங்க. அதை லெக்சிகன் என்று சொல்கின்ற தமிழ் பேரகராதியை வந்து பதிவு செய்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்த பெரும் பேராற்றல் கொண்ட ஒரு தமிழறிஞர் தான் வந்து எஸ் வையாபுரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது வந்து அவருக்கு நான் சூட்டிய சிறிய மகுடம், அவருக்கெல்லாம் பெருமகுடம் சூட்ட வேண்டி இருக்குது. அதுக்கான காலகட்டம் இருக்கிறது. மற்றும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று என்னங்க இந்திய சுதந்திரத்திற்காக செக்கெடுத்த செம்மல் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று கப்பல் வாங்கி இங்கிருந்து இலங்கைக்கு ஓட்டி காமிச்ச ஒரு மாபெரும் மனிதன் வ.உ. சிதம்பரனார். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், நீங்க பேசுங்க அவரை பத்தி. தன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று சுதந்திரத்தை, நாட்டுப்பற்று, சுதந்திரத்துக்காக அரும்பாடுபட்டவர். கப்பலோட்டிய தமிழர்னு அவரை பெருமைப்பட நாம் சொல்றது அதன் அடிப்படையில் தான். அதுவும் இல்லாத அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. ஓ, வ.உ. சிதம்பரனார் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. உரை எழுதியிருக்கிறாரு. சிறைக்கு போறது ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆபிரகாம் பண்டிதர், அவரை பற்றி சொல்லுங்க. இசைத்தமிழ் நூல் கருணாமிர்த சாகரம் என்னும் ஒரு பெரிய அரும்பெரும் நூலை எழுதியவர். அது வந்து அது எத்தனை பக்கத்தில் எழுதினாரு? ஒரு 2000 பக்கங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய 2000 பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய வந்து கருணாமிர்த சாகரம் என்கின்ற ஒரு இசைத்தமிழ் நூலை வந்து எழுதி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு சமர்ப்பித்த பெருமைக்குரிய தமிழறிஞர் திரு ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கல்யாண சுந்தரனார். ஏன்னா தொழிற்சங்கத்துடைய முதல்ல தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சங்கம் அமைக்க முடியுங்கிறதுக்கு வழிகாட்டியா இருந்த கல்யாண சுந்தரனார். ஆமா, தமிழ் பத்திரிகை நடத்தியிருக்காரு. தமிழ் பத்திரிகை நடத்தி. எனக்கு தெரியாத செய்தி நீங்க சொல்லுங்க. மேடை பேச்சுக்கு அவரை தான் ஒரு முன்னோடியாக சொல்லலாம். ஏன் மேடை பேச்சு? அதுக்கு முன்னாடி யாரும் மேடையில் பேசலையா? மேடையில வந்து பேசும்போது எல்லாம் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க, ஆங்கிலம் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, தமிழ்ல பேசின முடிஞ்ச வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து தமிழ்ல வந்து மேடையில் ஏறி தைரியமா பேச முடியாதுங்க. தமிழ்ல அங்கெல்லாம் ஆங்கிலத்தில் பேசினா தான் மேடையில் பேசுறதுக்கே சான்ஸ் கிடைக்கும், அல்லது பிற மொழியாளர்களுடைய பேச்சு தான் எடுபடும். தனித்தமிழில் முதல்ல மேடையில் ஏறி முழங்கி தமிழில் பேச முடியுங்கிறதுக்கு வந்து பாத்வே அமைச்சு கொடுத்தவர் கல்யாண சுந்தரனார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், வி. கனகசபையார். கனகசபையாருடைய தொண்டு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகங்கிற ஒரு புத்தகத்தை 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அப்படிங்கிற ஒரு அரிய நூலை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டவர். த தமிழ்ஸ் 1800 years ago அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த அந்த அளவுக்கு அவருடைய சேவை மகத்தானது. இல்லை, அப்போ அதில் என்ன சொல்ல வர்றாரு அவரு? 1800 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து அப்போவே வந்து பல்வேறு நாகரிகங்களும் இலக்கண இலக்கியங்களும் கொண்டவர்களாக, வாழ்வியல் கொண்டவர்களாக, வாழ்வியல் நெறிமுறைகள் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து உலகத்துக்கு அனுப்பினார். அடுத்து வேதாச்சலம் என்கின்ற மறைமலை அடிகளார். அவருடைய பெயர் வேதாச்சலம் தான். அந்த வேதாச்சலம் வந்து சமஸ்கிருதத்திலும் நிபுணர், ஆங்கிலத்திலும் நிபுணர், சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவர் கற்று தேர்ந்தவர். அவர் சங்க இலக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் படித்து அறிந்ததுனால அப்பொழுது அந்த இலக்கியங்களில் இருந்த சொற்களுக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கின்ற சொற்களுக்கும் பார்த்து வேறுபாடு அவருக்கு உணர்ந்ததுனால, இதெல்லாம் கலப்படமாக பல மொழியும் கலந்துருக்கிறதுனால அது பழைய இலக்கியங்களில் தனித்தமிழில் இருக்க அப்படின்னு எண்ணி தான் அவர் வந்து நாமும் அது மாதிரி தனித்தமிழில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவருக்கு ஏற்பட்டு தான் அந்த ஒரு
இதுக்கு முயற்சி ஈடுபட்டார். தனித்தமிழ்லாம் யாராலும் எழுத முடியாது, தனித்தமிழ்னு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து தமிழுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லைன்னு எண்ணிக்கிட்டு இருந்ததை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். தனித்தமிழிலே பல நூல்களை எழுதினார், 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார். அதில் மிகச் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் என்னன்னா, மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 8 ஆண்டுகள் முயற்சி செய்து எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படித்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பாதி வரலாறை தெரிஞ்சுக்கிட்டது அளவுக்கு அதனுடைய சிறப்பு அதில் இருக்கும். அவ்வளோ முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு புத்தகமும் மறைமொழியடிகள் வந்து சாதாரணமாக எழுதலை, அது எல்லாமே ஆதாரங்களோட சிறப்பாக மற்ற புத்தகங்களை படிக்கிறத விட மறைமொழியடிகள் புத்தகங்களை முதல்ல படிக்கும்போது கடுமையாக தெரியும். ஆனால் அதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ இனிமை, தனித்தமிழ் அதில் கலந்துருக்கும், பிற சொல்லு இல்லாமல் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அழகாக அந்த புத்தகங்களை எழுதியிருப்பார். படிக்க படிக்க சுவை ஊட்டக்கூடிய புத்தகங்கள். இப்போ சில புத்தகங்கள பெயர்களை சொல்கிறேன். இளைஞர்க்கான இன்றமிழ், சிறுவர்க்கான செந்தமிழ், முற்கால பிற்கால தமிழ் புலவோர், நீடு அது யோக நித்திரை அல்லது அறிதுயில், மரணத்தின் பின் மனிதர் நிலை, மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை என்றெல்லாம் பல விதமான நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, காளிதாசர் எழுதிய வடமொழி எழுதிய சாகுந்தல நாடகங்கிற புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல்னே சொல்ல முடியாது, அப்படி தமிழ்லே உள்ள ஒரு நூல் மாதிரி அவ்வளோ மிகச்சிறப்பாக எழுதியிருப்பார். அது மாதிரி பல ஆங்கில கட்டுரைகளை படித்து அந்த கட்டுரைகள்லாம் சிந்தனை கட்டுரைகள்னு எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தா ஆங்கில மொழிபெயர்ப்பு மாதிரியே தெரியாது, தமிழிலிருந்தே எடுக்கப்பட்டது போலவே இருக்கும். அவரும் சிறப்பாக எழுதியிருப்பார். மறைமலையடிகளை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு, பாண்டியருடைய வீழ்ச்சிக்கு பிறகு பல்வேறு மன்னர்கள், அதே இப்போ நம்ம வந்து சொன்னபடி முகலாயர்கள் வருகை, அப்புறம் அதன் பிறகு ஆங்கிலேயர் வருகை, முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள், இறுதியாக வந்து இவங்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து தென்னிந்தியாவை வந்து டிராவிடியன்ஸ் அப்படின்னு பொதுவாக அழைத்து கொண்டோம். மദ്രാஸ் ப்ராவின்சஸ் அப்படின்னு வந்து அழைத்து கொண்டு இங்கேருந்து மைசூர் வரைக்கும், இங்கேருந்து நெல்லூர் வரைக்கும் வந்து இதை வந்து இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க வந்து இந்த கேரளாவில் இருக்கிற அந்த சமஸ்தானம் நீங்களாக மீதி எல்லா இடத்தையுமே வந்து மദ്രാஸ் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆங்கிலேயர்கள் நடத்தியிருந்தாங்க. அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது கன்னட மொழியை சேர்ந்தவர்கள், தெலுங்கு மொழியை சேர்ந்தவர்கள், மலையாள மொழியை சேர்ந்தவர்கள், துளுவ மொழியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து, ஏன்னா அது மദ്രാஸ் ப்ராவின்சஸ்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு, ஒரு முழு நிலப்பரப்பு. அதில் வந்து இவங்க 5 பேருமே கலந்துரையாடல் பண்ணிட்டதுனால 5 மொழி கலப்பும் அதில் இருந்துச்சு. அப்படி 5 மொழி கலப்பம் இருந்ததுனால சமஸ்கிருதம் முன்னாடியே வந்து கலந்துருந்தது. இந்த 5 மொழி கலப்பம் மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத கலப்பு இவ்வளவு இருந்தபோது இந்த ஒவ்வொரு மொழியுமே வந்து தனக்கான மொழியை வந்து பிரித்தெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து தான் மறைமலையடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி அவர் கூட சேர்ந்து தான் வந்து தேவனைய பாவனர்லாம் வந்து அவர் கூட போய் சேர்ந்துடுறாரு. இவங்களாம் சேர்ந்து தமிழ் கட்டுமானம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி வேறு மொழிகளிலிருந்து தமிழ் மொழியை பிரித்து எடுத்து தனித்து இயங்க செய்வோம், இது தொன்மையான மொழி, 16 தகுதிகளை கொண்டதாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து முடிவுக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இவர் வந்து பிரித்து எடுத்து நமக்கு வந்து மொழியை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன், நம்மகிட்ட இருந்து பிரிந்து போன, அதாவது மொழிவாரி ராஜ்யத்துக்கு பிறகு கன்னடம், கேரளம் மற்றும் ஆந்திரா போன்ற 3 மாநிலங்கள் நம்மகிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க. மദ്രാஸ் ப்ராவின்சஸ்ல பிரிஞ்சு போனாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மொழி வச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய மொழியிலிருந்து வேறு மொழியை பிரித்ததுக்கு பிறகு அவர்கள் மொழி தனித்து இயங்க முடியுமா முடியாதா என்று கேட்டால் முடியுமா? அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு அந்த மொழிகளில் உள்ள தமிழ் மொழி எண்ணிக்கிட்ட அது இயங்க முடியாது. அதில் சமஸ்கிருதத்தை துணை கொண்டு தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் சொற்களை நீக்கிட்டா கண்டிப்பாக அதெல்லாம் இயங்கவே முடியாது. தமிழ் சொற்களை நீக்கிட்டாலோ அல்லது வேறு மொழி வெளி மொழியில் இருக்கிற சொற்களையும் மற்றும் எழுத்துக்களையும் வந்து அதிலிருந்து நீக்கி மணிப்பிரவாளம், முன்னாடி சொல்லுங்க, மணிப்பிரவாளமாக இருக்கிற மொழியை தனித்தமிழ் இயக்கமாக மாற்றது போல தனித்தெலுங்கு, தனி கன்னடம், தனி மலையாளம் அப்படின்னு வந்து உருவாக்கி வந்து வெட்டினடை போட வைக்க முடியுமா என்று கேட்டால் தற்போது முடியாத நிலைமையில் இருக்குது.
ஆமாம். அந்த தமிழ் சொற்கள்ல அது இல்லாமல் அவங்களால இயங்க முடியாது. தனி ஒரு மொழின்னு அதை சொல்லவே முடியாது. எதை சொல்லுவாங்க? தமிழை தவிர அதில் இருக்கிற சொற்கள்லாம் ஒரு ஆய்வாளர்களை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது, மொழி அறிஞர்களை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது, அதில் தமிழ் தான் இருக்கும். அதை வேறு மொழி, அது கன்னடம்னு எப்படி சொல்ல முடியும்? அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகின் முதல் மாந்தன் தமிழன். என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றம் வந்து இந்திய நாட்டின் பழம்பெயர், அதாவது நாம் வாழும் உலகம் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கதிரவனிலிருந்து சுழன்று சிதறிய ஓர் அனற் பிளம்பு நீள்வட்ட பாதையில் கதிரவனை சுழன்றது. அப்படி சுழற்சி விசையினால் நில உருண்டையின் மேற்பகுதி குளிர்ந்து இறுகியது. அந்த உருண்டு திரண்டதால் அது உலகம்னு வந்துச்சு. உருண்டு திரண்டதால் அது உலகம் என்று பெயர் பெற்றிருங்க. அதிலும் ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து உலகம் தோன்றும் போதே உலகத்துக்கு பெயர் வைக்கிற பொழுதே அதில் ஊ என்கின்ற தமிழ் சொல் இருப்பதா வந்து தேவநேய பாவாணர் நிறுவுறாரு. இந்த உள், உளம், உலகு, உலகம் வேர்ச்சொல் அடிப்படையில் அவர் தமிழ் வேர்ச்சொல் அடிப்படையில் உள், உளம், உலகு, உலகம் என்றும் அண்ட வெளியில் ஞானுவதால் தொங்குவதால் அதை ஞாலம் என்றும் பெயர் சூட்டி வழங்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சான்றோர்கள். அப்ப உலகம் அப்படிங்கிற உருண்டைக்கே வந்து உலகம் என்றும் ஞாலம் என்றும் பெயர் சூட்டியவர்கள் தமிழர்கள். இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே சில பேர், கமலஹாசன்லாம் வந்து சவுண்டாக இதை பேச மாட்டேங்கிறார். இது என்ன அவருக்கு தெரியாது. உயிர்களின் தோற்றம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொல்காப்பியர் வந்து இந்த பூமி குளிர்ச்சி அடைந்ததுடைய மேற்பகுதியில் குளிர்ச்சி அடைஞ்சதுனால அங்கே வந்து நீர் தோன்றி, நீரில் வந்து ஓருயிர் தோன்றி, ஈருயிர் ஆகி 3 உயிர் 4 உயிர் 5 உயிர் 6 அறிவு உயிர், ஓரறிவு உயிர் 2 அறிவு உயிர் 3 அறிவு உயிர் 5 அறிவு 4 அறிவு உயிர் 5 அறிவு 6 அறிவு உயிர் இல்லைங்க. எனவே 6 வகையான உயிர்களாக உலகத்துக்கு ஓரறிவு முதல் 6 அறிவு கொண்டவர்களாக இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னாலும் அது தமிழர்கள் தான். அது தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, தமிழில் தோன்றிய முந்தைய நூல்களில் வந்து எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் இப்படி ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை வந்து வகைப்படுத்தி பாகுபாடு செய்து 6 கேரக்டர்ஸ் உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தணும்னே தமிழன் தான் சொல்றாங்க. இதுக்கு மேலே என்ன வந்து சான்று நமக்கு கொடுக்க முடியும்? அது எங்க, நான் சொல்லல தலைவா, இதோ பாருங்க, ஏன் சொத்து இல்லப்பா, இந்த எனக்கு கேள்வி கேட்டு அனுப்புனீங்களே உங்க சொத்து. என்ன தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் 512 ஆதாரம், தொல்காப்பிய நூற்பாவில் 512 இது இருக்குது, இது உங்க சொத்து, உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க சொன்னீங்களே, இதே போல வந்து தமிழ் ஆராய்ச்சி எல்லாம் வந்து நீங்கள் பண்ணி தொடர்ந்து 100 எபிசோட் பண்ணுங்க, இந்த தமிழில் இருக்கிற தொன்மையெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த கமலஹாசன் வந்து இப்படி வந்து தவிக்கிறாரே, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்களே. இப்போ உலகம் என்ற வார்த்தையையும் ஞானம் என்ற வார்த்தையையும் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தான் வந்து உலகத்தில் வந்து இனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொன்னதே வந்து தமிழினம் தான் அப்படிங்கிறது அது தொல்காப்பியத்தில் 512 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இதுக்கு மேலே நாங்கள் என்ன ஆதாரத்தை உங்களுக்கு உலகத்துக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் நம்ம சொல்ல முடியும்? என்ன ராஜேந்திரா சொல்லுது கரெக்டா? ஆக எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு வந்து அது சொல்லதிகாரத்தில் சொல்றாரு. சொல்லதிகாரத்தில் 157வது வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அதைத்தான் நானும் ராஜேந்திரனும் வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னா வந்து மொழி தோற்றத்தில் ஒவ்வொரு பொருளை அடிப்படையாக ஒரு காரணத்தை அடிப்படையாக காரணப்பெயரின் அடிப்படையில் தான் இந்த மொழி வந்து இந்த பெயர்களில் இந்த மொழியில் வந்து பெயர்களையும் வார்த்தைகளையும் உருவாக்கி அதை வந்து ஒரு மொழியாக மாற்றினாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது யாராலையும் அசைக்க முடியாது. இது யாராலையும் இந்த உலகத்தில் யாராவது வந்து இது ஏதாவது லேசாக ஆட்டி பார்க்க முடியுமா ராஜேந்திரன்? முடியவே முடியாது. இதுக்கு மேலே என்னையா பேசணும்? உங்களுக்காக பேசிட்டேன், சரிதானே? ஆக இது யார் சொன்னா, யார் என்னை பேச வச்சா? தொல்காப்பியத்தில் இருக்கிற சொல்லதிகாரத்தில் 157 என்னை பேச வைக்குது. புரியுதா உங்களுக்கு? என்னங்க, நிலத்துணைக்குடைய பெயர்களுள் பல கண்ட பெயராகவும் நாட்டு பெயராகவும் ஊர் பெயராகவும் வழங்கி வந்தன என்பதை இன்றும் அவற்றுக்கு வழங்கும் பெயர்களால் அறிகின்றோம்.
குமரி என்பது இன்னும் குமரி கண்டத்துல தான் வந்து தோன்றுச்சுங்கிறாரு. குமரிங்கிறது எப்படி வந்துச்சு? குமரி கண்டம் லெமூருங்கிற ஒரு குரங்கணம் இருந்தது, அதன் மூலம் வந்ததுன்னு ஒரு சிலர் கூறுறாங்க. ஆனா கற்றாழைக்கு குமரின்னு ஒரு பேரு. அந்த குமரி இந்த இந்த குமரி என்கின்ற ஒரு மூலிகை செடி. அது என்ன செடி? அது இளமுரியா. சோத்து கற்றாழை வந்து இளமுரியா கண்டத்துல அதிகமா வந்து விளையும். அந்த இலை வந்து முறியாம இருக்கும். இருக்குன்னா என்ன காத்தடிச்சாலும் வேப்ப இலை விழுவும், அரச இலை விழும், என்னங்க மற்ற எல்லா செடிகளுடைய இலையும் விழுந்துரும். நம்ம சோத்து கத்தாழை இலை வந்து விழுமா? முறியாது. எத்தனை காத்தடிச்சாலும் முறியாம, அதை இளமுரியா அப்படின்னு ஒரு நிறுவுறாங்க. நான் சொல்லல தம்பி, உங்க தொல்காப்பியத்தில் இருக்கு. அந்த இளமுரியா கண்டம் அப்படின்னா வந்து குமரி, அது வந்து குமரியா மாறுது. இளமுரியா அல்லது குமரி என்கிற அந்த கண்டத்துல தான் மனிதன் தோன்றினான். மனிதன் எங்க தோன்றினான்னு தான் அங்கதான் மொழி தோன்றுச்சு. அந்த மொழி தான் வந்து பிற நாடுகளுக்கு மொழி கொடுத்துச்சு. அதனாலதான் வந்து ஆங்கிலத்துக்கு நாங்க வந்து இத்தனை ஆயிரம் சொற்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மொழி இல்லாம இந்த கிளை மொழிகள் எல்லாமே வந்து தனித்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் அங்கதான் வந்து நம்ம என்ன சொல்றாரு, நம்ம சிதையா உன் சீர் இளமை திறமையேந்து வாழ்த்துதுமேன்னு யார் சொல்றாரு? மனோன்மணிய சுந்தரனார் சொல்றாரு, அடிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இப்ப பேசுங்க நீங்க. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து உடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்ததுவே கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதிர்த்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் சிறையா உன் சீரிழமை திறம் என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஆக மனோன்மணியம் சுந்தரனாரு பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கணுமோர் எல்லை ஒரு பரம்பொருள் முன் இருந்தது போல் இருப்பது போல் பல உயிர்களையும் ஓரறிவு முதல் இந்த ஞாலத்தை படைத்து, ஞாலத்தில் நீர் படைத்து, நெருப்பு படைத்து, பஞ்சபூதங்களை படைத்து, மனிதன் படைத்து, பூச்சிகளை படைத்து, எனக்கு அதுக்கான உணவுகளை படைத்து இவ்வளவுமே இயக்கி கொண்டிருக்க இறைவன் எப்போதும் வந்து சிதையாத அழகோடவே வந்து அவர் தொடர்ந்து இருக்கிறத போல இந்த தமிழ் மொழியும் வந்து கடவுள் போன்று இருக்குது. எப்படி கடவுள் போல இருக்குது தமிழ் மொழி? அதுவும் கடவுள் போல இருக்குது. அப்படின்னா கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்திலிருந்து என்ன ஒன்று பல ஆயினும் உதிரத்திலிருந்து இந்த மாதிரி வந்து கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் என்னங்க மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தெழுந்தே ஒன்று பல ஆயிடணும். உன் உதிரத்துல வந்து இத்தனை குழந்தைங்களை பெத்து நீ வந்து வளர்த்து அனுப்பியிருந்த போதிலும் நீ வந்து சிதையா உன் சீர் இளமை சிதையாத அழகோடு என்னங்க செம்மண் அழகோடு என்னங்க தமிழை எப்படி இதை விட சிறப்பா வந்து தமிழை சிதையாத அழகோடு வந்து அதே இளமையோடு உன் சீர் இளமை திறம் வியந்து ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிறியம்மா தமிழ் தாயே, இத்தனை குழந்தைங்களை பெற்று இவ்வளவு மொழிகளை பெற்று நீ வந்து பல தேசங்களுக்கு வந்து மொழியும் சொல்லும் கொடுத்ததுக்கு பிறகும் சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்துதுமே அப்படின்னு பாடுறாங்க. அப்ப தமிழை எவ்வளவு வந்து ஆழமாக அவர் நேசித்திருந்தா, இந்த தமிழை வந்து எவ்வளவு உள்வாங்கி இருந்தா, இந்த தமிழினுடைய திறமையையும் அவருடைய தொன்மையையும் என்னங்க அது பன்மொழிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறது, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது, எழுத்துக்களை கொடுத்திருந்த போதிலும் தனித்து இயங்கக்கூடிய தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க நிறுவியிருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் தோன்றுறான், அந்த ஆள் தான் வந்து இறுதியாக நம்ம பேசி முடிக்க போகிறோம். அவனை வந்து கண்ணன் என் காதலன் மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி. அவர் பேர் தான் வந்து தேவநேய பாவாணர். அவர் என்ன சொல்றாரு, தமிழை வடமொழி வல்லாண்மையன் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்ங்கிறார். போட்டான், அடிச்சான், என்னைய தமிழ்ல வந்து படைச்சேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு. திருமூலருக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து அதே வார்த்தையை திருப்பி சொல்றான்னா அது தேவநாய பாவனார். திருமூலர் என்ன சொன்னார், நீங்க சொல்லுங்க. தன்னை நன்றாக படைத்தனன் இறைவன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனம், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னை வந்து கடவுள் வந்து
இந்த தமிழை வந்து அழகா படைக்க சொல்லி தாண்டா என்னை வந்து படைச்சான்னு திருமூலர் 300 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததா வேர்ல்டுல அவங்ககிட்டயுமே இல்லாத ரெக்கார்டு நம்மகிட்ட தான் இருக்குது. தமிழா 300 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாகவும் அவர் புத்தகங்கள் 300 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதியிருக்கிறாரு. கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை வந்து உலகத்துக்கு எடுத்து சொன்னவர், அதில் வாழ்ந்து காட்டினவர். என்னங்க என்று சொன்னால் அது மிக ஆகாது. திருமூலர் தான் வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊடுருளாயம் வள்ளல் பெருநாளுக்கு வாயை திருவாசல். இதெல்லாம் எண்ணி பார்க்க வியந்து போகிற அளவுக்கு வார்த்தைகளை சொன்னார். அதன் பிறகு தேவநேய பாவாணர் அப்படிங்கிற ஒரு பெர்சனாலிட்டியை இங்கே இளங்குமரனார் அப்படின்னு ஒருத்தர் ரசிக்கிறார். ஆண்களே வந்து அதை கற்றாரை காமுறுவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தேவநேய பாவாணருக்கு அமைஞ்சிருக்குது. அவருடைய முகத்தை நான் பதிவு செய்கிறேன். அந்த பாருங்க, அவருடைய முகம் இதுதான். இந்த முகத்தையும் இந்த அழகையும் பார்த்து இளங்குமரனார் வந்து வர்ணிக்கிறாரு, பாவாணரை பற்றி வர்ணிக்கிறாரு. நெட்டை என்றோ குட்டை என்றோ சுட்டை இல்லாத அளவிட்ட உயரம். அவரை வந்து இதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும். உயரமாகவும் இல்லாமல் குள்ளமாகவும் இல்லாமல் ஒரு அளவிட்ட உயரம், ஒரு அளவான ஒரு, அதாவது என்ன உயரத்துல ஒரு ஆம்பளை இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு உயரம். குட்டையாகவும் சொல்லக்கூடாது. என்ன உயரத்துல இருக்கணுமோ அந்த உயரத்துல ஒரு ஆம்பளை, ஒரு ஆண்மகன். என்னங்க ஒல்லி என்றோ தடி என்றோ உரைக்க ஒன்னா ஒத்த கணம். மெலிதாகவும் இல்லாம தடிமனாகவும் இல்லாம பொருத்தமான ஒரு ஆண்மகன் என்ன லட்சணத்தில் இருக்கணுமோ அந்த லட்சணத்துல ஒரு உருவம் கட்டி வைரமென அமைந்து என்னங்க கண்டாரை மதிக்க வைக்கும் கவர்ச்சி. இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லங்க ஏமா வைரம் இல்லைங்க, ஏங்க கட்டி வைரமடா தங்கத்தெல்லாம் தாண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிட்டான் பாருங்க. கட்டி வைரமென அமைந்து கண்டாரை மதிக்க வைக்கும் கவர்ச்சி. பார்த்தோன்னே அப்பா இந்தாடா இவர் தானடா, தமிழுக்காக உயிரை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன்னு சொல்றாரு, அவர் தானே இவரு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, தோற்ற பொழிவு. எந்த ஒன்றையும் கூர்ந்து நோக்கும் நோக்கு. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் வந்து அதனுடைய, அதாவது பாரதி ராஜா சொல்லுவார் பத்தியா, என் அன்பு தம்பி அருமை தம்பி செல்வராசு கேமராமேன், அவனுக்கு மட்டும்தான் பிம்பத்தின் மறுபக்கத்தையும் படம் எடுக்க தெரியும் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஜெயபிரகாஷ் மாதிரி, என்னை படம் எடுத்து கொண்டிருக்கிற ஜெயபிரகாஷ் மாதிரி அவனுக்கு மட்டும்தான் கேமரா உள்ள பிம்பத்தின் மறுபக்கத்தையும் படம் எடுக்க தெரியும்னு சொல்லுவார் பாரதி ராஜா. அந்த மாதிரி எந்த ஒன்றையும் கூர்ந்து நோக்கும் நோக்கு. தட்டை சப்பட்டை, தட்டை சப்பை கிளி மாம்பழம் என்ற சொல்ல பொருந்தாமல் உடல் நூலோர் வகுப்பென அமைந்த மூக்கு. மூக்கை எப்படி வரைங்க பாருங்க. மூக்க தட்டை சப்பை கிளிமூக்கு மாம்பழம் போல முழு மூக்கு என்றெல்லாம் சொல்லாமல் உடல் நூலோர் வகுத்த சாமத்திரிகா லட்சத்தில் உள்ளபடி என்ன அமைந்த அருமையான மூக்கு. அடே அப்பா, இந்த மூக்கு அவ்வளோ அழகா. நீங்கள்லாம் தேவநேயருடைய படத்தை வாங்கி எல்லா வீட்லேயும் இருக்கணும். இதை பார்த்து ரசிங்க. இது நான் வந்து ஒரு தடவை காட்டிட்டேன். நீங்கள்லாம் வந்து சொந்தமாக வந்து தேவநேய பாவாணர் இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே படத்தை வந்து பதிவிறக்க செஞ்சு பார்த்துக்குங்க. அப்புறம் அடுத்தது மூக்குக்கு முடிச்சுட்டாரா, முல்லை அரும்பென அடுக்கி வைத்தார் பல். மல்லிகை மொட்டு போல முல்லைப்பூ இருக்குல்லங்க, முல்லைப்பூவை நீட்டமாக மொட்டு விரியாத மொட்டு இருக்குது, அதை வரிசைப்படுத்தி நிற்க வச்சா எவ்வளோ அழகா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுடா அவருடைய பல்லு. அப்படி கற்றாரை காமுறுவர் அப்படிங்கிறதுல வந்து அவருடைய பல்வரிசையை வந்து அடர்ந்து அடுக்கி வைத்தன பல். அடர்ந்து எழுந்த அரிமா மீசை. அடர்ந்து அதென்ன மீசை ரைட்ரியா, என்னை மாதிரி அழகா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். என்னை மாதிரி அழகா இருக்குது மீசை அப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றான், அடர்ந்து எழுந்த அரிமா மீசை. அப்படி அதுக்கு என்ன விளக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அடர்ந்து எழுந்தா மீசை வந்து பரசலா இல்லாம செறிவா அடர்த்தியா. உங்க மீசை மாதிரியா என் மீசை மாதிரியா நான் சொல்லுங்க. என் மீசை மாதிரியா? ஓ, அடர்ந்து எழுந்த அரிமா மீசைனா ஓ அப்படியா? பிடரி மயிர் மாதிரி சிங்கத்தின் பிடரியில அந்த முடி அப்படி எப்படி அழகா அமைஞ்சிருக்குதா அந்த மாதிரி வந்து தேவநாயகர் அடர்த்தியான அழக. உண்மையாவே அந்த மாதிரி தான் அந்த படத்துல வந்து அவ்வளவு அழகான மீசை தேவனை. ஆமா, அரிமா மீசை. என்ன சரி, கரவற்ற
கரவற்ற உள்ளம்னா என்ன? கரவற்றவனா மறைச்சு பேச தெரியாது. ஓ, மனசுக்குள்ள ஒன்று, உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று பேச தெரியாத அதான் கள்ளமில்லாத ஒரு உள்ளம், களப்பற்ற தூய பேச்சு. பேச்சுல கலப்பு கலப்பு இருக்காது. தூய தமிழை மட்டும் தமிழ்லயே தூய தமிழ்ல தான் வந்து எங்க ஊர்ல அடைய துரைராசு அந்த மிதிவண்டியை எடுத்து வா, பிறமொழி கலவாத தமிழ் பேச்சு. தமிழ் பேச்சு வந்து மணிப்பிரவாள பேச்சு நடைமுறையை மாற்றி தனித்தமிழ் பேச்சை வந்து உலகில் வந்து பேச முடியும் என்பதை வந்து எடுத்து சொல்லி வந்து வழிமொழிந்து வழி அனுப்பி வைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். வாழ்நாள் முழுவதும் வேர்ச்சொல் அகராதியை வந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை வந்து பணயம் வைத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இதன் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்ள பாவாணரை பற்றி உங்களுக்கு நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லி இதோடு நிறைவு செய்வோம். நேயர்களே, உங்களுக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் இதுவரை இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் இருந்து நான் சொன்ன பதில்கள் உங்களுக்காக நாங்கள் தயார் செஞ்சு இது போன்ற எபிசோடுகளை வந்து தயார் செய்து நாங்கள் அனுப்பி வைக்க தயாராக இருக்கின்றோம். அதே சமயத்தில் ஆர் ரிவ்யூஸ் என்கின்ற நமது சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற லெஃப்டில் வந்து அந்த பெல் ஐக்கானை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் கூறும் நல்லூர்களை, தமிழ் பேச தெரிந்த பிறமொழியாளர்களை கூட வந்து இந்த பதிவுகளை அனுப்பி வச்சு அவங்களும் கேட்டு மகிழ செய்யுங்கள் என்று இதன் மூலமாக வேண்டுகோளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். வாங்க ராஜேந்திரன், சொல்லுங்க தேவநேய பாவாணரை பற்றி. தேவநேய பாவாணர் அவரால் அகராதிகளில் உள்ள சொல்லெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குமே தவிர அது என்ன காரணத்தால் வந்ததுன்னு தெரியாது. அவர் தான் அந்த வேர் சொல்லெல்லாம் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. வேர் சொல்லுன்னு சொன்னாவே தேவநேய பாவாணர் தான் சொல்ல முடியும். வேர்ச்சொல் கட்டுரைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சொல்லாராய்ச்சி கட்டுரைகள்னு ஒரு புத்தகம். த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு. வேர்ச்சொற்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறாரு. நிறைய வேர்ச்சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மொழியெல்லாம் அவருக்கு நிகராக யாரும் சொல்ல முடியாது. மொழியெல்லாம் அவருக்கு நிகராக யாருமே சொல்ல முடியாது. அதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன். இது மாதிரியான ஆட்கள்னால தான் இந்த தமிழ் இன்னும் நிலைச்சு நிற்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஆக நேயர்களே, இப்பேற்பட்ட தேவநேய பாவாணர்கிட்ட வந்து வேர்ச்சொல் அகராதியை வந்து நிறைவு செய்யுங்கள், உங்களுக்கு வந்து அதுக்கு நான் துறை தலைவராக போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் அவரை நியமித்தது. ஆனால் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் போட்டு அவருக்கு ஒரு துறையும் ஏற்பாடு பண்ணி அதற்கான வசதிகளை செய்து கொடுக்காதனால் அதை அவர் நிறைவு செய்ய முடியாத சூழ்நிலையில் வந்து அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அதை நிறைவு செய்ய உங்களை போன்ற தமிழ் ஆர்வமிக்க புலவர்கள், தமிழ் ஆர்வமிக்க செந்தமிழ் செல்வர்கள் பல பேர் தேவைப்படுகிறார்கள். எனவே நீங்கள்லாம் வந்து அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதை போல வேர்ச்சொல் அகராதியை நிறைவு செய்வதற்கு யாராவது முன்வாருங்கள் என்று கூறி அழைப்பினை விடுத்து இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே உங்களெல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். விடைபெறுவது ஆர்ஆர் ரிவ்யூ சார்பாக ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.